அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 281 பாடல் 279. பல நாள் தொழில் செய்து உடைய கவர்ந்து உண்டார் இன்னாத செய்யாமை வேண்டி இறைவர்க்கு பொன் யாத்து கொண்டு புகுதல் குவளையை தன்னாரால் யாத்து விடல். அரசனிடம் பணிபுரியக்கூடியவர்கள் பல நாட்கள் தொண்டு செய்து அவனிடம் மிகுந்த பொருளை பெற்று நல்ல முறையிலே வாழ்கிறவர்கள். அரசனுக்கு ஒரு துன்பம் நேருகிறது என்கிற பொழுது அவனிடம் சம்பாதித்த பணத்தை கொண்டே அவனுக்கு கொடுத்து அவனுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று அன்போடு ஒழுகுவது என்பது குவளை மலரை அதனுடைய தண்டினாலேயே கட்டுவது போலாகும் என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு பூவை கட்ட வேண்டுமென்றால் வாழை நாரோ நூலோ கட்டுகிறோமோ அதுபோல் அல்லாது குவளை மலரை அதனுடைய தண்டை எடுத்தே அந்த குவளை மலரை கோர்ப்பார்களாம். அதுபோல தான் அறிவுடையவர்கள் அரசனிடமிருந்து சம்பாதித்த பொருளையே அவனுக்கு ஒரு தேவை இருக்கிற போது கொடுத்து அரசனை தன்வயப்படுத்தி கொள்வார்கள் என்று சொல்லுகிற பாடல். தனக்கு ஊழியம் செய்ய வருமானத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அரசன் ஒரு துன்பத்தோடு இருக்கும் போதோ அல்லது அவனை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காகவோ அவனிடம் இருந்து பெற்ற பொருளையே அவனுக்கு கொடுத்து அவனை மகிழ்விப்பது என்பது அறிவுடையோர் செய்யக்கூடிய செயல். அதனால் அவர்களை அரசனை தன்வயப்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிற பாடலுக்கு குவளை மலரை ஒப்பிட்டு குவளை மலரை அதனுடைய தண்டினாலேயே கோர்ப்பது போல என்று சொன்ன பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்க்கலாம். பல்நாள் தொழில் செய்து உடைய கவர்ந்து உண்டார் இன்னாத செய்யாமை வேண்டி இறைவர்க்கு பொன் யாத்து கொண்டு புகுதல் குவளையை தன்னாரால் யாத்து விடல். நன்றி, வணக்கம்.